ஜபத்தோட இந்த புத்தகத்தை வாசிக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதிகாரம் 12. கொம்புகள். மகளே, இன்று இரவு நாம் நரகத்தின் இருதயத்தில் உள்ள பகுதிகளுக்கு செல்வோம். நரகத்தின் இருதயத்திலிருந்து வெளிவரும் கொம்புகளிலிருந்து பூமிக்கு அசுத்த ஆவிகள் கடக்க உதவும் கொம்புகளை பற்றியும் உனக்கு சொல்லவும் காட்டவும் போகிறேன் என்றார் இயேசு. இவ்வாறு இயேசு பேசுகையில் நான் ஒரு தரிசனம் கண்டேன். அந்த தரிசனத்தில் ஒரு பழைய விசுவாசியின் பானை வீட்டை காண முடிந்தது. அப்பானை வீட்டை சுற்றிலும் இருந்த பெரிய மரங்களும் கருகி வாடி இருந்தன. எங்கும் காய்ந்த சருகுகள் இலைகள் இருந்தன. அங்கு மனித சஞ்சலமோ ஜீவராசிகளின் அசைவாட்டமோ இல்லை. எங்கும் மாயான அமைதி அவ்வீட்டின் கரை இறங்கி கொண்டிருந்த போது போல காட்சியளித்தது. அவ்விடத்தில் பார்க்கும் இடமெல்லாம் வெறும் வீடுகளும் குடிசைகளோ காணப்படவில்லை. எனவே இது நிச்சயமாக நரகத்தின் ஒரு பகுதிதான் என்று தீர்மானித்தேன். இருப்பினும் இங்கு என்ன நடக்கிறது என்பதை பார்க்க ஆவலாய் நின்றேன். அப்பானை வீட்டின் பழைய பெயிண்ட் அடிக்காத காற்றினால் ஆடிக்கொண்டிருந்த ஜன்னல் கதவுகளின் வழியாய் பார்த்தேன். அங்கு அந்த இருண்ட வீட்டில் காரிய உருவங்கள் நடமாடுவது தெரிந்தது. அவ்வுருவங்களில் ஒன்று முன் கதவை நோக்கி சென்று கதவை திறந்தது. நான் பார்த்து கொண்டிருந்த போது 6 அடி உயரமுள்ள ஒரு பலசாலி பானை வீட்டின் முற்றத்தை நோக்கி வர கண்டேன். மங்கிய நிறமாகி அந்த மனிதன் ஒரு வெயிட் லிஃப்டர் வீரனைப் போல காட்சியளித்தான். மேலும் ஒரு மெக்கனியைப் போல பேண்ட் மாத்திரம் போட்டிருந்தான். அவனது அழுக்கு மேனியைப் போல அவனது பேண்ட்டும் இருந்தது. அவனது உடலில் தோல் காய்ந்து கருகி சருகு போன்று காட்சியளித்தது. பருத்த தலை, வளைந்த பருத்த கால்கள், கால்களின் நுனி பன்றியின் கால்களைப் போல. இவைகள் யாவும் அவை சாத்தானின் கையால் என்பதை உறுதிப்படுத்தின. பெரிய முகத்தில் கூறிய பயங்கரமான பார்வை பார்ப்போரை கலங்க வைக்கும். அந்த தரிசனத்தில் அவ்வுருவம் பானை வீட்டின் முற்றத்தை விட்டு வெளியே நடந்து வருகையில் பூமி அதிர்ந்து நகருவதை போல உணர்ந்தேன். மேலும் அவ்வுருவத்தின் பருத்த தலையிலிருந்து கொம்புகள் வளர்ந்து வலுவாக சென்றது. பெரிய கொம்புகளின் பக்கவாட்டில் சிறிய கொம்புகள் வளர்ந்தன. அவ்வுருவம் பார்ப்பதற்கும் ஒரு மிருகத்தைப் போல காணப்பட்டது. அம்மிருகம் நகர நகர பூமி மிகவும் அதிர்ந்தது. கவனி மகளே, கவனி என்று ஆண்டவர் சொல்ல அம்மிருகத்தை உற்று பார்த்தேன். மிருகத்தின் கொம்புகளின் நுனி பூமியின் வீடுகளிலும் ஆலயங்களிலும் ஆஸ்பத்திரிகள், அலுவலகங்கள், பெரிய கட்டிடங்களிலும் போய் முடிவடையதை கண்டேன். அக்கொம்புகள் சென்ற இடங்களில் பெருத்த சேதத்தை விளைவித்தன. அம்மிருகம் பேச பேச அதன் வாயிலிருந்து அசுத்த ஆவிகள் கக்கப்படுவதை கண்டேன். அவ்வித அசுத்த ஆவினால் அநேகர் கெடுக்கப்படுவதையும் சாத்தானின் கொடுமைக்கு இரையாவதையும் கண்டேன். அப்பொழுது நான் உணர்ந்தேன், நம் விசுவாசிகள் யாவரும் யுத்தத்தில் ஈடுபட்டுள்ளோம். அசுத்தத்துக்கு விரோதமாகவும் பரிசுத்தம் நன்மைக்கு விரோதமாகவும் தீமையும் யுத்தம் செய்கிறது என்று ஆவியில் நான் ஆவியானவரால் உணர்த்தப்பட்டேன். கரும்புகை கொம்புகளின் நுனியிலிருந்து எழும்பி பூமியிலே சாத்தானும் அவன் கூட்டாளிகளுக்கும் செய்யும் அக்கிரமங்கள் மறைத்தது. மேலும் பழைய கொம்புகள் எடுப்பட்டு உடன் புதிய கொம்புகள் அவ்விடத்திலே உண்டாயின. பல ராஜ்யங்கள் இந்த அசுத்த ஆவியின் மார்க்கத்தை தழுவின. இது இப்பொழுது ஆரம்பமாகிறது. இவைகள் ஆதியிலும் இருந்தன, இப்பொழுது நடைமுறையில் இருக்கின்றன. இனியும் அது பூமியிலே நடக்கும். மனிதர் யாவரும் சுயநலக்காரராகவும் சுகபோக பிரியராகவும் வேத பிரியராயிராமல் சேரம் போவார். கடைசி நாளின் அந்தகாரத்தின் ஆட்சி மேலெங்கும். மக்கள் என்னை நேசிப்பதற்கு பதிலாக தங்களது வீட்டையும் காரையும் நிலத்தையும் சொத்தையும் வியாபாரத்தையும் பொன்னையும் வெள்ளியுமே அதிகமாக நேசிப்பார். நான் எரிச்சலுள்ள தேவன். என்னை ஆராதிப்பதற்கு உன் பிள்ளைகளின் மேல் இருக்கும் பாசமோ உன் மனைவியின் மேல் இருக்கும் நேசமோ தடையாக இருக்கக்கூடாது. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். நான் பார்த்து கொண்டு இருக்கும்போது இக்கொம்புகள் பூமியின் மீதெங்கும் வானமண்டலம் வரை பரவி நின்றது. புதிய ராஜ்யங்கள் எழும்பின. தேசமெங்கும் யுத்தமும் நாசமும் நிறைந்திருந்தது. மிருகத்தை வணங்கியவர்கள் அநேகராய் இருந்தனர். கொம்புகளோட கூடிய தீய மிருகம் ஏதோ நினைவிழுந்தது போல அங்கும் இங்கும் நடப்பட்டது. அதன் எடையினாலே பூமி அதிர்ந்தது.
சில நிமிடங்களுக்கு பின் அம்மிருகம் தன் பானை வீட்டுக்கு திரும்பியது. காரிய மேகங்கள் எழும்பின. தேசமெங்கும் அநேகம் மாண்டனர். உலகம் ஒரு பெரிய உபத்திரத்துக்குள்ளாக கண்டேன். முழு உள்ளத்தோட ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என ஜெபிக்கலானேன். பின்னர் ஆவியில் இருந்த ஒரு பெரிய மிருகங்கள் உலகத்திலிருந்து எழும்பி ஒன்றோட ஒன்று சண்டையிட ஆரம்பித்தது. அவை நரகத்திலிருந்து வந்தவை என நான் அறிவேன். இத்தீய ஆவிகளின் சண்டை சமுத்திரம் போல திரளான மக்கள் பார்த்து கொண்டிருந்தன. அவை இவ்விரண்டுக்கும் இடையிலிருந்து தரையிலிருந்து ஏதோ எழும்பியதை கண்டேன். அவை சண்டையிடுவதை நிறுத்திய போது ஒரு பெரிய கப்பலின் இருபுறமும் அவை நிற்க கண்டேன். இரண்டும் அக்கப்பலை நாசம் செய்ய முயற்சித்தும் முடியவில்லை. அவை அக்கப்பலை பூமிக்குள்ளே தள்ளி இரண்டுக்கும் மத்தியில் புதைத்து போட்டதை கண்டேன். மறுபடியும் ஒன்றுக்கு ஒன்று எதிரே சண்டையை தொடங்க ஆயத்தமாய் நின்றன. கவனி என்று ஒரு சத்தத்தை கேட்டேன். கவனித்த போது கப்பல் புதைத்த இடத்திலிருந்து ஒரு வெளிச்சம் தோன்றியது. கப்பல் மறுபடியும் வெயிலில் வந்து ஒரு பெரிய தட்டாக மாறியது. டிஸ்க் இரு மிருகங்களும் மறுபடியும் வேறு ரூபமாக மாறி பெரியதும் கருப்புமாக மாறின. தட்டின் முன்பகுதியில் ஒரு கதவு திறந்தது. ஒரு பெரிய ஒளிக்காற்றை அநேக படிக்கட்டை காட்டியது. A flash of stars. அந்த படிக்கட்டை இன்னும் கீழே பூமிக்குள்ளே சென்றது. நரகத்துக்குள்ளே என்று சொன்ன ஒரு சத்தத்தை கேட்டேன். தீமை கலந்த உணர்வு அவ்விடத்தை நிரப்பியதால் நான் அதமானேன் என்று நினைத்தேன். செயல்திறனை இழக்க செய்யும் வல்லமை பேரலைசிங் ஃபோர்ஸ் அத்தட்டிலிருந்து வந்தமையினால் நான் எங்கும் ஓட இயலவில்லை. நான் ஆவியில் இருந்த போதிலும் பிடிப்பட்டது போன்ற உணர்வு என்னை மேலிட்டது. உடனே இயேசு என்னை உயரே தூக்கி நான் இக்காட்சியை உயரேறிந்து கீழே நடக்கிறதை காணும்படி செய்தார். அப்படி தட்டு ஒரு நகரம் படிக்கட்டாக எக்ஸ்லேட்டர் மாறி பூமியின் மையத்திலிருந்து மேலும் கீழும் நகர ஆரம்பித்தது. இயேசுவின் அருகே நான் இருந்தபோது பாதுகாப்பான உணர்வு ஏற்றப்பட்டது. அது நரகத்திலிருந்து வெளியே வரும் என ஒரு குரலை கேட்டேன். இயேசு, இது உண்டாகும், இது இன்னும் வரவேற்கிறது, எல்லோரும் அறியத்தக்கதாக எழுது என்றார். என் தரிசனத்தில் அந்த அசையும் படிக்கட்டு அசுத்த ஆவிகளின் தீய சக்திகளும் மேலே கொண்டு வந்தது. இரு மிருகங்களும் கப்பலின் இரு பக்கமும் நின்றன. அவை மறுபடியும் மாற ஆரம்பித்ததை கண்டேன். கசனை போன்ற பெரிய சத்தம் கேட்டது. மிக வேகமாக செல்லும் மோட்டார்களின் சத்தம் போலிருந்தது. மிருகங்களின் தலைகள் பெரியவதையும் அவைகளின் கைகள் ஒருவித ஒளியினால் நிரப்பப்படுவதையும் கண்டேன். மிருகங்களும் கப்பலும் ஒன்றாக இணைக்கப்படுவதை கண்டேன். அநேக ஆத்துமாக்கள் பாதி தூக்கத்தில் இருப்பவர்களைப் போல ஒரு மிருகத்துக்குள்ளே செல்வதை கண்டேன். பல மணி நேரங்கள் இந்த அகோர காட்சியை கவனித்து கொண்டிருந்தேன். கடைசியிலே ஒரு மிருகம் ஜனங்களால் நிறைந்திருந்தது. முதல் மிருகத்திலிருந்து ஆகாய விமானம் எழுவதற்கும் இடும் இரைச்சல் போன்ற பெரிய சத்தம் கேட்டது. கப்பலிலிருந்து வலிமையை மிருகம் பெற்றுக்கொண்டது. அது பறக்க ஆரம்பித்த போது மறுபடியும் மனித உருவத்தை அடைந்தது. அதன் தலை வெளிச்சமான விளக்குகளால் நிறைந்திருந்தது. வல்லமை அதிலிருந்து புறப்பட்டது. மேலே ஆகாயத்திலே அது மறைய ஆரம்பித்த போது அது தலை மறுபடியும் கப்பலாக மாறியது. அதன் சத்தம் கேட்கப்படாமலே போகும் இரண்டாம் மிருகம் மனிதரால் நிறைய ஆரம்பித்தது. நிறைந்ததும் ராக்கெட் போன்ற நேரே மேலே எழும்பியது. இரண்டு மங்கலான வானத்தில் மெதுவாக செல்வதை கண்டேன். இரண்டாம் மிருகமும் மனித உருவம் அடைந்தது. அவைகளின் பேரோசை அவை மறையும் வரை கேட்டது. இதன் அர்த்தம் என்ன என்று ஆச்சரியப்பட்டேன். கப்பல் அல்லது தட்டு மறுபடியும் பூமிக்குள் செல்வதை கண்டேன். பூமி அது தென்படாமல் போகும் வரை சிறிது சிறிதாய் மறைந்து அது மறந்து போயிற்று. இத்தரிசனம் மறைய ஆரம்பித்த போது பெரிய நியாயஸ்தலத்தை கண்டேன். பெரிய வெள்ள சிங்காசன நியாய தீர்ப்பு என் நினைவுக்கு வந்தது. ஜபத்தோட இந்த புத்தகத்தை வாசிக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்.